எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் இருக்குங்க. பார்த்தாலே கண்ணு கலங்கும். என்னதான் அலுப்பு பட்டாலும் ஃபைனலா அந்த வேலையை நம்ம தான் பண்ணணும். அதுதான் அந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை. அமுத சுரபி மாதிரி அல்ல அல்ல குறையாம வரும். பாத்திரம் தேய்க்கும் போது இந்த சின்ன விஷயத்த பண்ணா பாத்திரம் ஜொலி ஜொலிக்கும். ஒரு ஸ்பூன் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு 1/4 மூடி வினிகர் சேர்த்து பாத்திரம் தேய்ச்சி கழுவும் போது பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்கும், சீக்கிரமாவும் ட்ரை ஆகும். வெசல் லிக்விட் ஆட் பண்றதுனால வினிகர் ஸ்மெல் எல்லாம் வராது. அடுத்து என்னோட தெய்வத்தாய் கேஸ் ஸ்டவ் தான். யாரை நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ இவங்களை தங்கம் போல பாதுகாத்துக்கணும். நமக்காக உழைக்கிற தெய்வத்தை நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கணும். இந்த லிக்விட 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனை ரெடி பண்றதுக்கு விம் லிக்விட், சமையல் சோடா, வினிகர், லெமன் ஜூஸ் அடுப்பு மேடையில போட்டு தொடச்சா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலா தான் இந்த பக்கம் வரணும். இதுக்கு பேரு தான் ஃபைனல் டச்சோ. லெமன் தோலும் சபீனாவும் தேய்ச்சா டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும், வளவளப்பெல்லாம் இருக்காது. சிங்க் தேய்க்கிறதுக்கு மட்டும் துணி மாதிரி ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன். நார்மல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். இது ஈஸியாவும் இருக்கும், டக்குன்னு காஞ்சிடும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்து